Praise the Lord. எத்தனையோ இடங்கள்ல பிரசங்கம் பண்ண போயிருக்கேன். எனக்கு பிரசங்கம் பண்ணக்கு பயம் பதட்டம் எல்லாம் கிடையாது. இவ்வளவு காலம் பிரசங்கம் பண்ணதில் உங்களை மாதிரி உற்சாகமானவர்களை நான் பார்த்ததே இல்லை. நேற்றைக்கு ராத்திரி தான் பார்த்த உங்க உற்சாகம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த சபையின் போதகருக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ரொம்ப ஓடி ஓடி உழைக்கிறார். கர்த்தர் நல்லவர். அவருக்கு 2 பிள்ளைகள் தெரியுமாயா? ஜோயல் மேக்ஸ்வெல், ஜான் மேக்ஸ்வெல். 2 பிள்ளைகளையும் கர்த்தர் ஊழியத்திலே பயன்படுத்துவாராக. ஐயோ, அதுக்கும் ஒரு அல்லையிலே சொல்ல மாட்டீங்களா? பயங்கர பொறாம என்னையா? பிள்ளைகளை எல்லாம் வெளியே விடப்படாதுண்ணே. மேடையில் காணப்படுகிற நல்ல போதகர்கள், பாடல் ஆராதனை நடத்துகிற நல்ல தேவ மனுஷன், அவரோடு கூட இணைந்து மணிமுத்தாறு பகுதியில் ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். அந்த நாட்கள் மறக்க முடியாத நாட்கள். அந்த நாட்களை நினைத்து இந்த நாட்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பாஸ்டர் மோசஸ் அவர்கள், பாஸ்டர் ராஜாராம் அவர்கள், கடந்து வந்திருக்கிற தேவ பிள்ளைகள், உங்கள் எல்லாருக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களை காண்பது ரொம்ப சந்தோஷம். உங்கள் கூட இருப்பவங்களுக்கு சைக்கிள்லையோ உங்கள் கூட இருப்பது அதோட சந்தோஷம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள். எனக்கு தலைக்கு மேலே முடி இல்லையா, அதுக்கு மேலே கூரையும் இல்லையா, அப்போது எனக்கு பரலோகத்தோட டைரக்ட் அட்டாச்மெண்ட்டு இல்லை. அதனால் பேச ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அதனால் வாயை திறந்து 5 வாரத்தை பேசின உடனே தொண்டை பிடிக்குது. அதனால் நீங்கள் பொறுத்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ரோமர் நிருபம் 13ஆம் அதிகாரம் கொஞ்சம் கையில் எடுத்துக்கொள்ளுங்க. பதினொன்று முதல் 14 வரை ஒரு வாசிங்க. ரொம்ப ஆசீர்வாதமான வசனங்கள். அந்த ஐயா எவ்வளோ உற்சாகமாக வந்து உட்கார்ந்து பிரசங்கம் கேட்குறாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அவரை போல ஒரு 10 பேர் ஒரு மைதானத்தில் இருந்தா ஐயோ சிரிக்கவும் மாட்டேளா? இவைய சந்தோஷப்படணும்னா நான் என்ன பண்ணணும் ஐயா? நான் ஒரு கூட்டத்தில் பிரசங்கம் பண்ண போனேன். நான் ரொம்ப பாடுபட்டு பிரசங்கம் பண்ணினேன். மீட்டிங் முடிஞ்ச உடனே ஒரு சிஸ்டர் என்னிடத்துல வந்தாங்க. வந்து என்னிடத்துல ஒரு கல் தந்தாங்க. ஒரு கல் தந்துட்டு என்கிட்ட சொன்னாங்க, பாஸ்டர் நீங்கள் எங்கே பிரசங்கம் பண்ண ரொம்ப டஃப்பாக தோணுதோ அங்கே இந்த கல்லை பாக்கெட்டில் போட்டுட்டு பிரசங்கம் பண்ணணும். நான் கேட்டேன், இது எங்கேருந்து கிடச்சி சிஸ்டர்? அப்போ அவங்க சொன்னாங்க, இது கோலியாத்துக்கு நெற்றியிலண்டு உருவி எடுத்தது. கோலியாத்துக்கு நெற்றியிலண்டு உருவி எடுத்தது. அதாவா நீங்கள் பிரசங்கம் பண்ணும்போது ஜனங்கள் ஒத்துழைக்கலைன்னா கண்ணை மூடி கல் எடுத்து பயன்படுத்துங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் நான் கேட்டேன், ஒரு கல் வச்சு எப்படி இவ்வளவு காலம் ஊழியம் செய்ய முடியும்? அப்போ அவங்க சொன்னாங்க, மீதி அவனுக்கு அடைப்பையில் கிடந்த 4 கல் என் வீட்டில் இருக்குது, சாயங்காலம் கொண்டு வரேன்னு சொன்னாங்க. அப்படி தாவீது பயன்படுத்தின 5 கல் இப்போது
என் கையில் வண்டியில் கிடக்கு, தேவைக்கு தக்கபடி பயன்படுத்தப்படும். அப்புறம் நீங்கள் யோசிச்சுக்கிடுங்க எப்படின்னு. 222வது பக்கம், ரோமர் 13 அதிகாரம் 11 முதல் 14 வரை உள்ள வசனங்கள் நாம் சேர்ந்து வாசிக்கலாம். நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்க கடந்த நாளில் பவுலுக்கும் தெய்வத்துக்கும் இடையில் உள்ள தொடர்பு என்ன அப்படின்னு நாம் பார்த்தோம். இந்த 3 நாள் செய்தியின் தலைப்பு மாறி காலத்துக்கு முன் வா. சொல்லுங்க, மெதுவா சொல்லுங்க, மெதுவா சொல்லுங்க. நீங்கள் ரொம்ப வேகமாக உழைச்சது நான் நேற்றை பார்த்தேன், உண்மையிலே பார்த்தேன். அது ஆராதிக்கும்போ இல்லை, அது சாப்பாடுக்கு தயாரானப்போ. என்ன ஸ்பீடாக ஒர்க் பண்ணுறீங்க, அதில் பாதி ஸ்பீடாக கர்த்தரை காட்டுங்க. ஒரு அல்லையிலே சொல்லுங்க. மாறி காலத்துக்கு முன் வா என்கிற தலைப்பை மையப்படுத்தி இந்த பகுதியை எடுத்து, இந்த பகுதியை சொன்னவன் தன் வாழ்க்கையின் தொடக்கத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்குறான், நீர் யார்? அப்புறம் அவர் சொல்கிறாரு, மகனே நீ போக போக அறிஞ்சுக்கிடுவேன். கொஞ்சம் அப்புறம் போயிட்டான். அப்புறம் போயிட்ட உடனே சொல்கிறான், உம்மையும் என்னையும் பிரிக்கவே முடியாது. சத்துரு ஒவ்வொரு மனுஷனை தடுக்கும்படி தன் கையில் சல்லடைய வச்சிருப்பான். எதை வச்சிருப்பான்? சல்லடை. நமக்கெல்லாம் 1-2 சல்லடையே போதும், நம்ம அதிலே மாட்டிக்கிடுவோம். சில ஆட்களுக்கெல்லாம் ஒரு சல்லடையே போதும், 50 வருஷத்துக்கு. மாட்டுவோம், வெளியே வருவோம், மறுபடியும் மாட்டுவோம், வெளியே வருவோம், மறுபடியும் மாட்டுவோம், வெளியே வருவோம். அடிக்கடி விழுந்து எழும்புற ஒரு ஆளுக்கு ஆலோசனை கொடுக்கும்போது அவர் சொல்கிறாரு, ஆவிக்குரிய வாழ்க்கையில் குழந்தையா இருக்கும்போது விழுந்து விழுந்து தான் எழும்புவேன்னு. சரி, அப்படி பிழைச்சிக்கிடட்டு. ஆவிக்குரிய வாழ்க்கையில் குழந்தையா இருக்கும்போது விழுந்து அடிக்கடி விழுந்து விழுந்தா எழும்பும். ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா? 50 வருஷமாக குழந்தை. சரி, நீங்கள் சிரிக்கிறீங்க, கர்த்தர் நல்லவர். அப்படி என்னையும் உம்மை பிரிக்க முடியாது. பவுலை இந்த தெய்வத்தை பிரிக்கும்படி சத்துரு பயன்படுத்தின 18 சல்லடைகளை பார்த்தோம். அது ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கு, 36 இருந்து சொல்லி இருக்கு. 18 காரியங்கள், 18 காரியங்களையும் சொல்லி சத்துரு பயன்படுத்திட்டு அதில் ஒன்றுலையுமே பவுல் என்ன செய்யல, மாட்டல், எல்லாத்தையும் உடைச்சிட்டு போறான். அப்புறம் அவன் ஆண்டவரை பற்றி சொல்ல தொடங்குறான். சொல்லும்போது என்ன சொல்றான்? நானும் தேவனும் உடன் வேலையாட்கள். நானும் தேவனை யாரு? உடன் வேலையாட்கள், கோ ஒர்க்கர். அப்புறம் கொஞ்சம் கூட போயிட்டு சொல்றான், அவர் சிற்பாசாரி. அவர் யாரு? சிற்பாசாரி. இன்னைக்கு ராத்திரி அவனுக்கு அவரை பற்றி அடுத்து உண்டான அறிவுகள் என்ன அப்படின்னு பார்த்துட்டு நாம் வேக வேகமாய் ஜெபிக்க போகிறோம். கொலோசேயர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். கொலோசேயர் 1:13. போதும். அன்பின் குமாரன். சொல்லுங்க, அன்பின் குமாரன். இப்போ யாக்கோபுக்கு 1 டசன் பிள்ளைகள் உண்டு. யாக்கோபுக்கு 1 டசன் பிள்ளைகள் உண்டு. ஆனா அதுக்குள்ள அன்பின் குமாரன் சொல்லி சொல்லி ஒரு ஆள், அது யோசேப்பு. யோசேப்பு செத்து போன பிறகு அன்பின் குமாரன் சொல்லி ஒரு ஆள் பென்யமீன்.
தேவனுக்கு ஒரே ஒரு குமாரன் தான் உண்டு. அந்த ஒரே குமாரனும் அன்பின் குமாரன். அந்த இயேசுவுக்கு இந்த உலகம் 10 பேரு சொல்லிச்சு. 10 பேரு. அந்த 10 பேரு நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன். நம்மளை பற்றி இந்த 10 தேவையில்லை. 10ல் 1 சொன்னா என்ன நடக்கும்னு நீங்க எனக்கு சொல்லித்தரணும். என்ன வாசிங்க, மத்தேயு 11:19. இயேசு என்ன சொல்றாங்க? போஜன பிரியன். 1, அவருக்கு உலகம் வச்ச முதல் பேர் என்ன? போஜன பிரியன். 2வது பேரு லூக்கா 7:34. லூக்கா 7:34. மதுபான பிரியன், போஜன பிரியன், மதுபான பிரியன். 3, மார்க்கு 6:3. இப்போ தச்சன்னு சொன்னா அவ்வளவு கேவலம் கிடையாது. போஜன பிரியன்னு சொன்னா ஒரு கேவலம், மதுபான பிரியன்னு சொன்னா கேவலம். ஆனா தச்சன்னு சொன்னா கேவலம் கிடையாது. அது ஒரு நல்ல பேர், உழைப்பாளி. இந்த ஆள் உழைக்கிற ஆள்னு சொன்னா அது கேவலம் கிடையாது. ஆனா லாசருவ உயிரோட எழுப்பிட்டு அந்த ஃபயர்ல நிற்கும்போ நீ தச்சன் தானேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? முறைச்சு பார்க்கணும். என்ன எப்படி இருக்கும்? அது ஒரு கிண்டல் தானே, அது தேவையில்லை தானே. இவன் தச்சன். 4, மத்தேயு 13:55. இவன் தச்சன் இல்லை, இவன் அப்பனும் தச்சன். இவன் யாரு? தச்சன். இவன் அப்பன் யாரு? அப்ப இந்த டிஎன்ஏல என்ன இருக்கு? போஜன பிரியன், மதுபான பிரியன், தச்சன், தச்சனுடைய குமாரன். 5, யோவான் 8:48. சமாரியன்னா தீண்டத்தகாதவர்கள். நாங்க எல்லாம் ஸ்கூல்ல படிக்கும்போது புக்கில் இப்படி எழுதியிருக்கும். இப்ப எல்லாம் எழுதியிருக்கமான்னு தெரியல. தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை ஒரு கொடுங்குற்றம், தீண்டாமை ஒரு மனிதத்தன்மையற்ற. இப்ப யாரும் ஸ்கூலுக்கே போனது இல்லையா? சொல்லுங்க, தீண்டாமை ஒரு பாவச் செயல். சத்தமா சொல்லுங்க. தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு மனிதத்தன்மையற்ற செயல். ஆமா, எல்லாருக்கும் உடம்புலையும் ஓடுறது 5.5 லிட்டர் பிளட்டு. எவ்வளவு லிட்டர்? அவன் கோலியாத்துக்கு அப்பனா இருந்தாலும் சரி, கோலியாத்துக்கு மோனா இருந்தாலும் சரி, 5.5 லிட்டர் பிளட்டு. அவ்வளவுதான். எல்லாரும் அலம்ப கண்ணுல வாரது கண்ணீர். எல்லாரும் அலம்ப கண்ணுல வாரது கண்ணீர். பின்ன தெரியும் இல்லையா? எல்லாருக்கும் 2 கிட்னி, எல்லாருக்கும் 2 கண்ணு, எல்லாருக்கும் மூக்கில் 2. ஐயோ, பெரிய கஷ்டம். இதுக்கு இடையில எங்க இருந்து இடையிலோடி ஜாதி வந்து? பாரதியார் சொல்றாரு, ஜாதிகள் இல்லையடி பாப்பா. குழந்தைகள்கிட்ட சொல்றாரு, என்ன இல்லை? ஜாதி இல்லை. அடுத்த தலைமுறையாவது என்னன்னு அறிஞ்சுக்கிடணும், ஜாதி இல்லை. அப்போ வயசான ஆட்கள் பாரதியார்கிட்ட சொல்லி இருக்குன்னு எங்களால நம்ப முடியலையே. அப்ப அவங்கள்ட்ட சொன்னாரு, ஜாதிகள் இங்குண்டு 100. யாருக்கு? வயசான ஆட்களுக்கு. ஏன்னா நீ போற, நீ போற. ஆனா அடுத்த தலைமுறை என்ன
இதுவும் உங்களுக்கு புரியலன்னு ரொம்ப கஷ்டம் என்ன? சரி, சமாரியன் அப்படின்னா தீண்டத்தகாதவன். அப்புறம் மத்தேயு 10:25 மத்தேயு 10:25 கீழே பிசாசுகளின் தலைவன் பெயல்சபூல். நான் கேட்கிறேன், இதுல ஒண்ணு சொன்னா நீங்க தாங்குவீங்களா? ஒண்ணு சொன்னா தாங்குவீங்களா? தாங்க மாட்டோம். ஒன்னில் நாம் யாருன்னு காட்டி கொடுப்போம். இல்ல முழங்கால நின்று ஆண்டவரே 24 மணிக்கூறுக்குள்ள நான் யாருன்னு நீர் அவனுக்கு காட்டி கொடுக்கணும், இல்லைன்னா நான் யாருன்னு உமக்கு காட்டி தருவேன். கர்த்தரு கெடு எவ்வளவு நேரத்துல? 24 மணி நேரத்துல நீர் யாருன்னு அவனுக்கு காட்டி கொடுக்கணும். நீர் யாருன்னு அவனுக்கு காட்டி கொடுக்கலன்னா நான் யாருன்னு உமக்கு என்ன சொல்லிருக்காய்? பிசாசுகளின் தலைவன். அப்புறம் யோவான் 10:20 பிசாசு பிடித்தவன். போதும், அது கூட தாங்கலாம் என்ன? அடுத்த வார்த்தையை பாருங்க, 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல என்ன? கைய நல்லா இப்படி எடுக்கணும். இப்படி சும்மா இந்த ஆக்கிரை உக்கிரை கையில் அக்னி டிஎம்டி கம்பி மாதிரி இப்படி எடுக்கணும். இப்படி எடுத்து ஒரு அப்பணும். அந்த அப்புல 32 குப்பிச்செல்லு இளவி ரோட்டில் போய் கிடக்கணும். என்னன்னு? பைத்தியக்காரன். அதாவது சாப்பாடு போடக்கு இவர் வேணும், அசுத்தாவிகளை துரத்த இவர் வேணும், எல்லா அற்புதங்களையும் செய்ய இவர் வேணும். கடைசியில் இவருக்கு ஒரு பட்டம் என்ன? அப்புறம் யோவான் 8:41 வேசித்தனத்தால் பிறந்தவன். போதும் போதும், இதுக்கு மேல ஒரு ஆளை கேவலப்படுத்த என்ன உண்டு இல்லையா? நான் ஒரு தடவை வரிசையா சொல்லித்தாரேன். 1 போஜன பிரியன், 2 மதுபான பிரியன், 3 தச்சன், 4 தச்சனுடைய குமாரன், 5 பிசாசு பிடித்தவன், 5 சமாரியன், 6 பிசாசு பிடித்தவன், 7 பெயல்சபூல், 8 வேசித்தனத்தால் பிறந்தவன், 9 பைத்தியக்காரன். இவங்க ரிப்போர்ட்டை இயேசு கண்டுகிடவே இல்லை. இவங்க ரிப்போர்ட்டை இயேசு கண்டுகிடவே இல்லை. ஏன்னா நீ என்ன சொன்னாலும் நீ என்ன சொல்லலைன்னாலும் ஒண்ணு மாதிரிதான். அவர் என்ன சொல்லுகிறார்? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார் தெரியுமா? இவர் என்னுடைய நேசகுமாரன். ஒரு நிமிஷம் கை தட்டணும், ஒரு நிமிஷம் கை தட்டணும், ஒரு நிமிஷம் கை தட்டணும். ஊர் என்ன சொல்லுது? உலகம் என்ன சொல்லுது? அவங்க என்ன சொல்றாங்க? இவங்க என்ன சொல்றாங்கன்னு இல்ல, இந்த நாளில பரலோகம் என்ன சொல்லுது? ஆண்டவர் என்ன பற்றி நல்லது சொன்னா அது போதும்னு சொல்றவங்க மட்டும் கை தட்டி நல்லா கை தட்டுங்க, நல்லா வாய தரையுங்க. உடபலப சத்தல் பிரௌடபரபலப ரெந்தல் கபரபலரி அந்தரபலப உடபல் கபரபல பிரௌடபரபலப. என்ன? உலகம் பலவிதமா பேசுது. நீங்க உலகம் சொல்றத வச்சு வாழணும்னு நினைச்சீங்கன்னு இங்க வாழ முடியாது, வாழ முடியாது. 5 நிமிஷத்துல 1 முழம் கயிறு எங்க கிடைக்கும்னு தேடுவீங்க. ஆனா பரலோகத்தின் தேவன் சொல்றத வச்சு வாழணும்னு விரும்புறீங்க. அவர் சொல்றாரு, நீ என்னுடைய நேசகுமாரத்தி,
நான் உன்னில் பிரியமா இருக்கிறேன், நீ என்னுடைய நேசகுமாரன், நான் உன்னில் பிரியமா இருக்கிறேன். கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. பவுல் சொல்றாரு, அவர் யார் தெரியுமா? அன்பின் குமாரன். அவரிடத்துல பிரசங்கம் பண்ணினேன். பிரசங்கம் பண்ணும்போது ஏகப்பட்ட காரியங்களையும் விளக்கங்களையும் சொன்னேன். அன்னைக்கு ராத்திரி ஒரு ஆள் எனக்கு ஒரு துண்டு பேப்பர் எழுதி தந்தாரு. என்ன எழுதி தந்தாரு? துண்டு பேப்பர். துண்டு பேப்பர் எழுதி தரும்போ அதில் எழுதியிருக்கு, இயேசுவை பற்றி விலாவாரியாய் பேசுகிறீர்கள், கேட்க பயங்கரமா இருக்கிறது, அப்படியே அந்த டாவின்சி கோடை கொஞ்சம் தொடவும். டாவின்சி கோடை கொஞ்சம் தொடவும். அப்போ மறுநாள் நான் கம்பல்டு டு டு. பார்த்தீங்களா, அடுத்த நாள் நான் எதை தொட்டாகணும்? டாவின்சி கோடை தொட்டாகணும். அடுத்த நாள் நான் பிரசங்கம் பண்ண சொன்னேன், என் ரட்சகர் தங்கம், அவரை எப்படி உரசினாலும் பிரகாசம் அதிகமாகும். டாவின்சி கோடை வச்சு உரசினதுனால பிரசன்ன அவருடைய பிரகாசம் அதிகமாச்சு. நீ மண்ணு, ஒன்ன உரசினா ஒண்ணும் கிட்டாதுன்னு சொன்னேன். புரியலையோ? அது அங்க இல்லையோ? கூட்டம் முடிஞ்சோ? ஒரு அல்லையிலே நல்லா சொல்லுங்க, உற்சாகத்தோடு ஒரு அல்லையிலே சொல்லுங்க. பவுல் இவரை பற்றி சொல்றாரு, இவர் யார் தெரியுமா? beloved son, இவர் அன்பின் குமாரன். கை உயர்த்தி ஒரு ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இவர் எல்லா காலத்திலுமே அன்பின் குமாரன். நீங்க சும்மா மரியாள்கிட்ட ரொம்ப பழக்கம் வச்சுட்டு மரியாள்கிட்ட ரொம்ப அன்பா போய் கேளுங்க, மரியாளை இயேசு யார்? உடனே மரியாள் நெஞ்சில கை வச்சுட்டு சொல்லும், என் குமாரன். உடனே கேட்கணும், அப்படியே ஹார்ட்ல கைய வை. எங்க கைய வை? சில ஆட்கள் இங்கிலீஷ் பேச என்ன ஆசை தெரியுமா? என்ன ஆசை? ஒரு பாட்டியம்மா ஒரு டாக்டர்கிட்ட போய் சொல்லுது, என் ஆட்டுக்கு வையான்னு, என் ஆட்டுக்கு சுகம் இல்லைன்னு. அப்போ டாக்டர் சொன்னாரு, ஆட்டுக்கு சுகம் இல்லைன்னா வெட்டினரி டாக்டரை பார்க்கணும். உடனே அந்த பாட்டியம்மா சொல்லுது, அந்த ஆட்டுக்கல்ல இந்த ஆட்டுக்குன்னு. அதாவது அந்த ஹார்ட் உண்டு இல்லையா, ரொம்ப சிம்பிளா ப்ரொனவுன்ஸ் பண்ணப்படாது, பிறகு ஆடாகி போகும். என்ன ஆகி போகும்? ஆடு. அவர் சொன்னார், வெட்டினரி டாக்டர்கிட்ட போகு. ஐயோ, அதுக்கும் சிரிக்கல. மரியாளை நெஞ்சில கை வச்சுட்டு சொல்லு, இது யாருடைய குமாரன்? மரியாள் சொல்லுவாள், பரிசுத்தாவியால் பிறந்தவர். யோசேப்பிடத்தில் போய் கேளுங்க, இது யாரோட குமாரன்? அவர் சொல்லுவார், this is my son. Really? Really? அப்புறம் தனியா பிடிச்சு உண்மையிலே சொல்லு, இல்ல இப்போ நான் மறுபடியும் விசாரணை நடத்துவேன்னு சொன்னா யோசேப்பு சொல்லுவாரு, அவர் தேவகுமாரன். பவுல் சொல்றாரு, அவர் அன்பின் குமாரன். அல்லேலூயா. அவர் தெய்வத்தினுடைய அன்பின் குமாரனுங்கிறது எப்போ வெளிப்பட்ட தெரியுமா? எல்லாரும் கண்ணு முன்ன வச்சு யோர்தான்ல யோவான் அவனுடைய கைக்கு கீழே போய் தண்ணிக்குள்ள இறங்கி மூழ்கி ஞானஸ்தானம் பெற்று கரையேறின உடனே பரலோகத்தின் தேவன் சொன்னாரு, இவர் யோசேப்பின் குமாரன் அல்ல, இவர் மரியாளின் குமாரன் அல்ல, இவர் என்னுடைய நேசகுமாரன். எத்தனை பேருக்கு புரிஞ்சு தெரியல. தைரியத்தோட யோர்தான் மட்டும் வா, தைரியத்தோட நீ ஞானஸ்தானம் எடுக்கும்படி துணிஞ்சு இறங்கி வந்தா ஆண்டவர் சொல்றாரு, நீ ஏன் பிள்ளை. சில ஆட்களை பிரச்சனை தெரியுமா? அற்புதங்கள் எல்லாம் வேணும், அடையாளங்கள் எல்லாம் வேணும், அதிசயங்கள் எல்லாம் வேணும், அவங்களுக்கு ஞானஸ்தானம் மட்டும் வேண்டாம். ஞானஸ்தானம் மட்டும். இந்த உதாரணம் இப்போ சொல்ல முடியாது, பண்டு சொல்ல வேண்டிய உதாரணம். நீங்க பண்டெல்லாம் இட்லி கடையில் போய் இட்லிக்கு காசு கொடுப்பீங்களா, சாம்பாருக்கு காசு கொடுப்பீங்களா? இட்லிக்கு. நீங்க 2 இட்லி வாங்கினா சாம்பார் ஆட்டோமேட்டிக்கா வரும். ஆனா இப்போ அப்படி சொல்ல முடியாது. இப்போ என்ன, இட்லியை விட விலையாகும் சாம்பார். முதல்ல 2 இட்லியை கொண்டு வைக்கணும். இட்லிக்கு வேற பிராண்டு கிடையாது, இட்லி மட்டும்தான் உண்டு. ஆனா சாம்பாருக்கு உட்கார்ந்துருக்கும் அந்த ஆள் ஒரு மெனுவை கொண்டு வருவார், கையில வச்சங்க வாசிப்பார், நமக்கு ஒன்றும் புரியாது. நமக்கு ஒன்றும் புரியாது. அதில் எல்லாம் இருக்கும், பன்னீர் கறி வேணுமா, மஷ்ரூம் கறி வேணுமா, சப்பு வேணுமா, சவுறு வேணுமா, எல்லாம் இருக்கும். கடைசி அற்றம் வரை நம்ம தேடி பார்த்தா சட்னி சாம்பார் காணாது.
சட்னி சாம்பார் போக பாக்கி எல்லாம் இருக்கு. ஏன் அது 2 ஃப்ரீ. புரியலையோ? ஞானசானம் எடுத்தா அற்புதம், அடையாளம், பரலோகம் எல்லாம் ஃப்ரீ. ஆனா நமக்கு ஞானசானம் மட்டும் வேண்டாம். இடுப்பு வலி மாறுவதாக, அது சில ஆட்கள் எல்லாம் இடுப்பு வலி மாறுவதாக சொல்லுங்க, பார்த்துட்டு இருந்தீங்க இடுப்பை இளவி தரிக்கும். ஒரு அல்லையிலே சொல்லுங்க, உற்சாகம் உண்டுன்னா. அன்பின் பிள்ளையா மாற ஒரே வழி என்ன செய்யணும்? ஞானசானம் எடுத்து அவரோடு கூட இணைக்கப்பட்டா இந்த ராத்திரி உலகம் என்ன சொன்னாலும் சரி, நீ அவருடைய நேச பிள்ளை. இனி நாத்தனார் என்ன சொல்லுவார், ஊரார் என்ன சொல்லுவார், மற்றவர்கள் என்ன சொல்லுவார், வீட்டார் என்ன சொல்லுவார், புருஷன் என்ன சொல்லுவார், மனைவி என்ன சொல்லுவார் அப்படின்னு யோசிக்க கூடாது. ஆண்டவர் என்ன சொல்லுவார்னு யோசிக்கணும். முந்தியெல்லாம் தான் அப்படி யோசிப்புன்னு. இப்ப ஞானசானம் எடுத்தா புருஷன் என்ன சொல்லுவார்னு இப்ப அப்படி ஒண்ணு யோசிக்க மாட்டோம். அந்த ஆள் என்ன சொன்னா என்ன, சொல்லலைன்னா என்ன பாஸ்டர்னு. அன்பின் குமாரன் பவுல் சொல்றாரு, இவர் அன்பின் குமாரன். இந்த மைதானத்தில் வந்திருக்கிற அத்தனை பேரும் இந்த ராத்திரி ஆராதனை முடிவதற்குள்ள நேச பிள்ளைகளா மாறணும். நேச பிள்ளைகளா மாறணும். நேச பிள்ளைகளா மாறணும்னா மறுபடியும் பிறக்கணும். மறுபடியும் பிறக்கணும்னா தண்ணிக்குள்ள இறங்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல நீ பிறக்கணும். நீ பிறந்தா நீ எந்த ஜாதியானாலும், நீ எந்த இனமானாலும், நீ எந்த மதமானாலும், நீ யாரானாலும் நீ தெய்வத்தினுடைய நேச பிள்ளை. நான் ரோட்டை நடந்து போறேன்னு வைங்க, என் பின்னால ஒரு சவுண்டு கேட்குது, டாடி அப்படின்னு சவுண்டு கேட்குது ரோட்ல. நான் திரும்பி பார்ப்பேனா? பார்க்க மாட்டேன். ஏன் திரும்பி பார்க்க மாட்டேன்? என் பிள்ளை வீட்டில் இருக்கு. ஆனால் ரோட்ல இருந்து டாடிங்கிற சவுண்டு வரும்போது நான் திரும்பி பார்க்க வேண்டிய தேவை இல்லை. நான் பிள்ளைகளை எங்க விட்டுட்டு வந்தேன்? வீட்டில் விட்டுட்டு வந்தேன். அந்த தைரியம் தம்முடைய பிள்ளைகள் எங்க இருந்தாலும் அவருக்கு தெரியும். தம்முடைய பிள்ளைகள் எங்க இருந்தாலும் அவருக்கு தெரியும். இந்த கூடாரத்தில் இருந்து ஒரு தடவை அப்பான்னு கூப்பிட்டா நீ எங்க இருந்தாலும் அவர் வருகிறார். ஏன் வருகிறார்? ஒரு தடவை ரொம்ப ஃபேமஸான ஒரு செய்தி பத்திரிகையில் வந்த ஒரு செய்தி. ஒரு பத்திரிகையாளர் காலையில் எழும்பி டீ குடிக்க ரோட்டே போறாரு. இந்த பத்திரிகையாளர்கள் எல்லாம் எப்பவுமே கையில கேமரா வச்சிருப்பணும். எப்பவுமே கையில கேமரா வச்சிருப்பணும். ஏன்னா அவங்க கண்ணு முன்ன எப்போ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு தெரியாது. உடனே அப்படி ஃபெச் பண்ணி எடுப்பணும். அவர் அப்படி டீ குடிக்க நடந்து போறாரு. நடந்து போகும்போது வாழ்க்கையில இதுவரை கண்டாத ஒரு விசித்திர காட்சி. ஒரு பெண்மணி ரோட்டு சைடு கடை ஓரத்தில் படுத்து கிடக்கு. அந்த பெண்மணிக்கு பக்கத்தில் ஒரு பெண் பிள்ளை கிடக்கு. அந்த பெண்மணிக்கு மேல ஒரு ஆண் பிள்ளை கிடந்து பால் குடிச்சிட்டு இருக்கு. இது அபூர்வத்திலே அபூர்வம் இல்லையா? இவர் அதை ஸ்னாப் பண்ணினாரு. நான் என்ன சொன்னேன், என்ன பண்ணாரு? போட்டோ எடுத்தாரு. போட்டோ எடுத்துட்டு போய் டீ எல்லாம் குடிச்சு 2 மணி நேரம் தாண்டி திரும்ப வராரு. திரும்ப வரும்போ அதே பெண்மணி அதுல படுத்து கிடக்கு. அதே பிள்ளை சைடுல கிடக்கு. நெஞ்சுக்க மேல இருக்க பிள்ளை அப்பவும் பால் குடிச்சிட்டு இருக்கு. சில ஆட்களுக்கு நீங்க வயரை பார்த்தா இவ்வளவுதான் இருக்கும் தெரியுமா? இவ்வளவுதான் இருக்கும். இவ்வளவுதான் இருக்கும். ஆனா 1.5 கிலோ அரிசி எல்லாம் சும்மா இறங்கி போகும். இவ்வளவுதான் இருக்கும் பார்த்தா. நம்ம என்ன நினைப்போம்? கொஞ்சோண்டி சாப்பிடுவனுமா இருக்கும். அவங்க தான் சாப்பிடுறது. பெர்னாட் ஷா விட்ட ஒரு ஆள் பேசிட்டு இருக்காரு. பேசிட்டு இருக்கிற ஆளு பெர்னாட் ஷா விட்ட சொல்றாரு,
நீ வெளியே இறங்கி நடந்து போவாத, ஒன்றை கண்டா ஆளுவ ஊரில் பஞ்சம்னு நினைப்புன்னு ஒன்று கண்டா, அந்த ஷேப்பு ஒன்றை கண்டா ஊரில் பஞ்சம்னு நினைப்புன்னு ஒன்று. பெர்னாட் ஷா ரொம்ப சிந்திக்கிற ஆளாகும். அவர் உடனே திருப்பி சொன்னார், என்னை கண்டா பஞ்சம்னு நினைப்புன்னு ஒன்றா, உன்னை கண்டால் காரணத்தை கண்டுபிடிப்புன்னு ஒன்று. புரியல இல்ல? சரி, சில ஆட்கள் 2 பேருக்கு சாப்பாடு சாப்பிடுவோன்னு ஒன்று. அதில் நல்ல ஜோக்குன்னு ரொம்ப லேட்டாக தான் புரியுது இல்லையா? சரியா விட்டு தள்ளுவோம். திரும்பி வரும்போது அந்த பிள்ளை பால் குடிச்சிட்டு இருக்கு. மறுபடியும் ஒரு போட்டோ எடுத்தாரு. 2வது போட்டோ எடுத்துட்டு அந்த இடத்துல நின்று போலீஸு ஃபோன் பண்ணாரு. പോലീസ് ഫോൺ പണി ചൊല്ലിയിരുപ്പാറ്, സാറേ ഞാൻ രാവിലെ ഇവിടെ ഓടി വന്നപ്പോൾ ഈ കൊച്ചു പാൽ കുടിച്ചുകൊണ്ടിരുന്നു, ഇപ്പം ഞാൻ ഇവിടെ വന്നപ്പോൾ ഈ കൊച്ചു പാൽ കുടിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നു. ഉടനെ പോലീസ് வந்து பார்த்தா அந்த பெண்மணி ராஜம்மா, தெருவா பிச்சை எடுக்கிற பெண்மணி. அந்த பெண்மணி ராத்திரி இறந்து போயிருக்கு. அந்த பெண்மணிக்கு 8 வயசுள்ள ஒரு பெண் பிள்ளை, 1.5 வயசுள்ள ஒரு ஆண் பிள்ளை. அந்த பெண்மணி ராத்திரியே இறந்திருக்கு. இது தெரியாம இந்த பிள்ளை பால் குடிச்சுட்டே இருக்கு. இப்ப அந்த ஒரிஜினல் போட்டோ இந்த ஆளு கையில, இந்த ஆள் அதை பத்திரிகையில போட்டாரு. பத்திரிகையில இந்த செய்தி வாசிச்ச எல்லாருடைய உள்ளம் உடைஞ்சு, தெருவா போய் ஆட்கள் கொடுக்கறத வாங்கி சாப்பிடுற இந்த பெண்மணிக்கு மூத்த பெண் பிள்ளைக்க தகப்பன் யாருன்னு தெரியாது, 2வது ஆண் பிள்ளைக்க தகப்பன் யார் எதுன்னு தெரியாது. இப்போ அந்த பெண்மணி எங்கேயோ சாப்பிட்ட சாப்பாடு ஒத்துக்கிடாம ராத்திரி இறந்து போயிருக்கு. இனி இந்த 2 பிள்ளைகளும் அனாதை. இந்த செய்தி பத்திரிகையில் வந்த உடனே ஏகப்பட்ட தொண்டு நிறுவனங்கள் சொல்லுது, அந்த பிள்ளையை நாங்கள் எடுக்கிறோம், அந்த பிள்ளைகளை நாங்கள் எடுக்கிறோம். சில கோடிக்கணக்கில் பணம் உள்ள ஆட்கள் சொல்லணும், அந்த 1.5 வயசுள்ள பிள்ளையை நாங்கள் எடுக்கலாம். அரசாங்கம் என்ன சொல்லி தெரியுமா, இந்த இவ்வளவு பேர் கேட்குறீங்க இல்லையா, இதில் பெஸ்ட் பேரண்ட்ஸுக்கு நாங்கள் கொடுக்கலாம். இப்போ இவ்வளவு பேர் கேட்டதுனால இப்போ போட்டியாளர்கள் இல்லைன்னா பொருள் 10 ரூபாய்க்கும் கிடைக்கும், போட்டியாளர்கள் அதிகமான பொருள் 10,000 ரூபாய்க்கும். ஐயோ, பெரிய கஷ்டம் ஆகி போச்சுன்னு. இப்போ போட்டியாளர்கள் அதிகம், அமைப்பு நிறுவனம் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட ஆட்கள் தத்தெடுக்க விருப்பம் தெரிவிக்கிறதுனால அரசாங்கம் சொல்லுது, we will find the best. இவ்வளவுல இருந்து ரொம்ப நல்ல ஒரு பேரண்ட்ஸை கண்டுபிடிச்சு நாங்கள் கொடுக்கலாம். அவங்க கண்டுபிடிச்சது யாரோ தெரியுமா, இவ்வளவு பேர்ல இருந்து பெஸ்ட் அமெரிக்காவில் உள்ள ஒரு பெரிய முதலாளி. அதாக்கு இவ்வளவு பேர்ல பெஸ்ட். அந்த ஆளுடைய சொத்து $6,000 கோடி. எவ்வளவு? 6,000 கோடி ரூபாய் இல்ல, 6,000 கோடி டாலர். பணம் முதலாளின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ அப்படிதான். இந்த பிச்சைக்காரன மாதிரி துண்டு டவலும் உடுத்துட்டு ஓட்டுக்கு நிப்பணும். இங்க பாருங்க, எனக்கு எந்த பின்னணியும் இல்லை, நானும் இந்த துண்டு டவலும் மட்டும்தான் உண்டு. நீங்க ஓட்டு போட்டா கண்டிப்பா நான் உங்களுக்கு உதவி பண்ணுவேன்னு. நம்ம பாவம், நம்ம துண்டு டவல்ல இறக்கப்பட்டு போட்டோம். அடுத்த அந்த ஆளை கண்டுபிடிக்க முடியல. 5 ஆண்டுகள் தாண்டி அடுத்த எலெக்ஷனுக்கு தான் வராரு. அடுத்த எலெக்ஷனுக்கு வரும்போது ஊர்ல பாதி அவரு கையில, ஊர்ல பாதி அவருக்கு. ஐயோ, ஆளை பாருங்க. அப்போ அந்த பழைய துண்டு துணி போட்டுட்டு தான் வராரு. என்னை பாருங்கள், நான் இதை விட எதையும். அப்போ ஆட்கள் கேட்கணும், அங்க 150 ஏக்கர், அங்க 200 ஏக்கர், 250 ஏக்கர் எல்லாம் வாங்கினதா அங்க வாசிச்சமே, அது என்னுடைய உறவினர்கள்னு.
எனக்கு இப்போ என்ன மட்டும்தான் உண்டு? கேட்குறீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு தெரியுமா மினிஸ்டருங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? மினிஸ்டர்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சாலே சண்டை போட மாட்டணும். அர்த்தம் தெரிஞ்சாலே. மினிஸ்டர்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, பூஜ்யத்துக்கு கீழே இறங்கி வந்து சேவை செய்கிறவன். எதுக்கு கீழே? பூஜ்யத்துக்கு கீழே. அதாவது நான் ஓட்டு போட்டு ஒரு மந்திரியை தெரிஞ்செடுத்து வச்சிருக்கு. ஓட்டு போட்டது யாரு? நான். எதற்கு? எனக்கு சேவை செய்ய. அப்படி முறைச்சு பார்க்காதுங்க. எதுக்கு? எனக்கு சேவை செய்ய நான் ஓட்டு போட்டது. என்னுடைய ஓட்டுரிமையில நான் தெரிந்தெடுத்தது. ஆனா நிலைமை மாறி போச்சு. ஓட்டு போட்டு தெரிஞ்செடுத்தா பின்ன அவர் பெரிய ஆளு, நான் அடிமையும். அவரை ஜஸ்ட் பார்க்கணும்னாலே 10-25 கேட்டு தாண்ட வேண்டி இருக்கு. 10-25 கேட்டு தாண்டதுக்குள்ள நமக்கே தோணுது, சே எதுக்கு வந்தோம், அடுத்த தடவை ஓட்டு கேட்க வரட்டு. ஓட்டு கேட்க வரும்போது நமக்கு சண்டை போட தோணாது. பாத்தீங்களா? ஏன்னா நம்மள தூரத்துல கண்ட உடனே சார்னு கூப்பிடுவான். நம்ம 8ஆம் கிளாஸ் தோற்றது. நம்ம 8ஆம் கிளாஸ் தோற்றது. வாழ்க்கையில இதுவரை யாரும் நம்மளை சார்னு கூப்பிட்டது கிடையாது. வாழ்க்கையில முதல்ல நம்மளை என்ன கூப்பிடுறாரு? சார் அப்படின்னு. 2 பேர் நம்மளை சார்னு கூப்பிடுவனும். 1 ஓட்டுக்கு வரவங்க, 2 நம்ம வண்டி எடுக்க ஷோரூம்ல போனா நம்ம 5ஆம் கிளாஸ் தோற்றாலும் நம்ம யார் தான்? ஐயோ சிரிங்க. நீங்க ஷோரூம்ல இல்லை வண்டி எடுக்க போயிருக்கீங்களா? நம்மளை தூர கண்ட உடனே சார் வண்டி வேணுமான்னு கேட்க மாட்டேனும். பார்த்துருக்கீங்களா நீங்க? நான் உங்களுக்கு லெமன் ஜூஸ் வேணுமா, காஃபி வேணுமா, டீ வேணுமா? நமக்கு சந்தேகம் வரும், இது வண்டி கடையா இல்லை சாய கடையான்னு. நமக்கு என்ன வரும்? டவுட் வரும். ஏன்னா அவங்க அப்படியாக்க நம்மள்கிட்ட சொல்றது, சாய வேணுமா, டீ வேணுமா, ஆப்பிள் ஜூஸ் வேணுமா, இல்லை உங்களுக்கு கூலா ஏதாவது வேணுமா? உடனே நம்ம திருப்பி கேட்குறோம், இது ஷோரூம் தானே. ஜூஸ் தந்துட்டு அப்புறம் ஒரு வண்டி எடுத்து தலையில வச்சு கட்டி தருவனும். ஒரு மாசம் தாண்டி கம்ப்ளைண்ட் வரும்போ, நான் கொண்டு காட்டட்டு, அக்காமார் அங்க இருக்கணும், என்னை கண்ட உடனே ஓடி வந்து தேயிலை வேணுமா, சாய் வேணுமா, ஜூஸ் வேணுமான்னு கேட்பணும்னு நினைச்சிட்டு அவியலை கண்ட உடனே நம்ம சொல்லுவோம், சார் எனக்கு வண்டிக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை, தான் போறேன்னு. ஒரு அல்லேலியா சொல்லுங்க. சரி, பெஸ்ட் பேரண்ட் ஆட்ட அந்த ஆளை தெரிந்தெடுத்தணும். அந்த ஆளை தெரிந்தெடுத்து ஃபார்மாலிட்டி எல்லாம் நடக்குது. தத்தெடுக்கும்போ நடக்க வேண்டிய எல்லாம் நடக்குது. எல்லாம் நடந்துட்டு இந்த பிள்ளைகளை தத்தெடுத்து கொண்டு போகும்போ இந்த 2வது பிள்ளைக்கு 4 வயசு. 2வது பிள்ளைக்கு 4 வயசு. கொண்டு போயிட்டார் எங்க தெரியுமா? அமெரிக்காவுக்கு. இனி பிச்சை எடுக்கணுமா? காலையில் என்ன சாப்பிடுவேன், மத்தியானம் என்ன சாப்பிடுவேன், சாயங்காலம் என்ன சாப்பிடுவேன்னு டென்ஷன் உண்டா? இல்லை. அந்த வீட்டுக்குள்ள கொண்டு போனதை அப்படியே வீடியோ பிடிச்சு போடுறாங்க. இந்த 2 பிள்ளைகளும் உள்ள கால் வைக்குது. கால் வச்ச உடனே அவர் சொல்றாரு, இதுக்கு முன்ன நீங்க எப்படின்னு எனக்கு பிரச்சனை கிடையாது, ஆனா என் வீட்டுக்குள்ள வந்தா ஒரே கண்டிஷன், நீங்க என்ன ட்ரெஸ் வேணாலும் கொடுத்துக்கிடலாம், என்ன சாப்பாடு வேணாலும் சாப்பிட்டுக்கிடலாம், இந்த வீட்டுக்குள்ள நீங்க ராஜா மாதிரி இருந்துக்கிடலாம், ஒரே ஒரு கண்டிஷன், என்ன அப்பான்னு கூப்பிடணும். என்னன்னு கூப்பிடணும்?
இனி நீ தெருவா ஒரு நேரம் ஆகாரத்துக்கு ஆலய தேவையில்லை. நீ தெருவா நடந்து தேவையில்லாத துணிகளை உடுக்க தேவையில்லை. நீ ராஜா வீட்டு பிள்ளை. உனக்கு தேவையான ஆகாரம் பக்கத்துல வரும். உனக்கு தேவையானதெல்லாம் உனக்கு தரப்படும். அண்டர் ஒன் கண்டிஷன். அப்பான்னு கூப்பிடுவேன். வலது கையை உயர்த்தி அப்பான்னு கூப்பிடுங்க. அப்பான்னு கூப்பிடுங்க. பரலோகத்துல என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் உனக்கு. சகோதரி சகோதரா, நீ ஒருவேளை எப்படி பிறந்தாளா இருக்கலாம். ஒருவேளை உணவுக்காக நீ அலைஞ்சு தெரிஞ்சிருக்கலாம். உனக்கு உறவினர்கள் சொல்லி உலகத்துல யாரும் இல்லாம இருக்கலாம். ஆனா இந்த ராத்திரி நீ கூப்பிட வேண்டிய ஒரு பேரு அப்பா. வலது கையை உயர்த்தணும், சத்தத்தை உயர்த்தணும், வாயை திறக்கணும். இந்த மைதானம் மொத்தம் அப்பான்னு கூப்பிடுங்க. வாயை திறந்து தகப்பனேன்னு கூப்பிடுங்க. தகப்பன் தன் பிள்ளைய தோளின் மேல் சுமப்பது போல பரலோகத்தின் தேவன் உங்களை சுமக்கிறார். 2 கைகள் இறங்கி வருகிறது, ஒரு தோள் சாய்க்கப்படுகிறது. அது அவருடையது. இனி நீ அனாதை அல்ல, இனி நீ பிள்ளை. இனி 2 நிமிஷம் கை தட்டி ஆராதிச்சு பாருங்க. வாய திறந்து உடபல் கபரபலபரபலவா. நீங்க வந்திருக்கிறது எங்க தெரியுமா? அப்பாவின் பிரசன்னத்துல. உடபல் கபரபல் கந்தரபா. இப்ப சொல்லுங்க, அப்பா வீட்டுல எப்பொழுதும். உங்களை பார்த்தா அப்படி நேற்றுக்கே எனக்கு தோணல. என்ன எப்படி சொல்றதுன்னு நினைச்சிட்டாக நான் இருந்தேன். அப்பா வீட்டுல எப்பவும் மனசு விட்டு ஒண்ணு சிரியுங்க. ஐயோ, நீங்க இந்த ஊர்ல உள்ள நீங்க மட்டும் வாயை திறந்து அழகா சிரிச்சீங்கன்னு வைங்க, ஐஸ்வர்ய ராய்க்கு வேலை இல்லாம போவேனா? அப்படித்தானே? நல்லா சிரிக்கணும் சந்தோஷமா. கார்த்திக் ஐயாவிட்ட எல்லாம் போன் பண்ணி ஒரு வார்த்தை பேசும்போ ஒரு வார்த்தை பேசுறதுக்குள்ள மனசு நிறைய. போன் எடுத்த உடனே ஒரு சிரிப்பார். நம்ம பார்வை பாருங்க. நல்ல சந்தோஷமா உட்காருங்க. இது ஏதோ நான் உங்க பிக் பாக்கெட் அடிக்க வந்த மாதிரி அப்படி என்ன சிரிச்சுட்டு உட்காருங்க. ஒரு அல்லையிலே சொல்லுங்க. சந்தோஷமா உட்காரணும், சிரிச்சுட்டே உட்காரணும். நம்முடைய சரீரம் மொத்தம் செயல்படுவது நம்ம சந்தோஷமா இருக்கும்போ. தேவ பிரசன்னத்தில் வர்றது என்னத்துக்கு? சந்தோஷமா இருக்க. யார் ஆராதிக்க வந்திருக்கிறோம்? தேவன் ஆராதிக்க. இது பாதி ஆட்கள் வந்து உட்கார்ந்து இருக்கிறது பார்த்தா நமக்கு சந்தேகம் வருது, இது ஆளா இல்ல பிரேதமான்னு. நான் ஒன்னும் சம்பாதிக்கல, நான் உழைச்சு சம்பாதிச்சதல்ல. என்ன பார்த்து சொன்னாரு, என்னை அப்பான்னு கூப்பிடு, என்னுடையதெல்லாம் உன்னுடையது, என்னுடையதெல்லாம் உன்னுடையது. கை உயர்த்தி அப்பான்னு கூப்பிடுங்க. அந்த ஒரு வார்த்தைக்குள்ள பரலோகம் இருக்கு, அந்த ஒரு வார்த்தைக்குள்ள உரிமை இருக்கு, அந்த ஒரு வார்த்தைக்குள்ள மதிப்பு இருக்கு, அந்த ஒரு வார்த்தைக்குள்ள ஆசீர்வாதம் இருக்கு, அந்த ஒரு வார்த்தைக்குள்ள சௌக்கியம் இருக்கு. அப்பான்னு கூப்பிடு. நம்ம ஆலயத்துக்கு போறது நம்ம வீட்டுக்கு பிச்சைக்காரன் வர மாதிரி. அவன் காம்பவுண்டுக்கு முன்ன வந்து உரைச்சு நின்று அம்மா என்ன அம்மா. ஏன்னா அவன் உரிமைக்காரன் இல்லை. அவன் யாரும் கிடையாது, உரிமைக்காரன் கிடையாது. நம்ம இறக்கப்பட்டாதான் கொடுத்தாதான் உண்டு. ஆனாலும் நம்ம இரக்கத்தை வாங்கணுங்கிறதுக்காக அவன் என்னன்னு கூப்பிடுறான், அம்மா.
ஒரு பிச்சைக்காரன் இடையில ஒரு வீட்டில் அம்மான்னு கூப்பிட்டானா. அந்த பெண்மணி சொல்லிச்சான், பழையது இருக்கு வேணுமான்னு. என்னன்னு கூப்பிட்டாய்? அம்மான்னு. உடனே ஸ்கைல மாற்றினானா, ஸ்கைல மாற்றி அக்கான்னு கூப்பிட்டானாம். சூடி சோறு இருக்கு வேணுமான்னு. டூனை மாற்றினானாம், டூனை மாற்றி தங்கச்சின்னு கூப்பிட்டானா. அந்த பெண்மணி சொல்லிச்சான், பிரியாணி இருக்கு வேணுமான்னு. ஐயோ, அம்மான்னு கூப்பிட்டு என்ன இருக்கு, அக்கான்னு கூப்பிட்ட என்ன இருக்கு, தங்கச்சின்னு கூப்பிட்ட என்ன இருக்கு. அவனே, நீ மட்டும் பாப்பான்னு கூப்பிட்டு இருந்தா வீடே கிடைச்சிருக்கும். நம்ம வயசை குறைக்க குறைக்க நம்ம கொடுக்கிற பொருளோட மதிப்பு. பாட்டின்னு ஏதாவது கூப்பிட்டு இருந்தான்னு இங்க காரி துப்பி விட்டுருப்போம். சொல்லுங்க அப்பா. ஐயோ, உங்கள்கிட்ட போய் சொன்ன பார்த்தீங்களா? தப்புதான் தப்புதான். சொல்லுங்க அப்பா. அந்த வார்த்தைக்குள்ள உரிமை இருக்கு, அந்த வார்த்தைக்குள்ள உயர்வு இருக்கு, அந்த வார்த்தைக்குள்ள ஆசீர்வாதம் இருக்கு, அந்த வார்த்தைக்குள்ள அற்புதம் இருக்கு. ஏய் 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 ஏய், அந்த வார்த்தைக்குள்ள பரலோகமே இருக்கு. நான் அவரை அப்பான்னு கூப்பிட்ட அடுத்த நிமிஷம் பரலோகம் எனக்கு. ஏன்னா பரலோகம் அவருடையது, நான் பிள்ளையானால் பரலோகம் என்னுடையது. நான் அவரை அப்பான்னு கூப்பிட்டா விடுதலை எனக்கு, ஆசீர்வாதம் எனக்கு. அப்பான்னு கூப்பிடு. கதுனகடக துரபலபரபா. 2 நிமிஷம் கை தட்டி பாருங்க, வாய திறந்து. ஊடகமனம் கடகதனம் கமல் கதனோ. பக்கத்துல என்ன சொல்றாங்கன்னு பார்க்காதுங்க. கண்ண மூடி கை தட்டி வாய திறந்து, உன்னை நன்றாய் அறிகிற தகப்பன், உன் வேதனை அறிகிற தகப்பன், உனக்கு அற்புதத்தை செய்ய விருப்பம் உள்ள தகப்பன் இந்த மைதானத்தில் வந்திருக்கிறோம். வெட்கப்படாம ஒரு வார்த்தை அப்பான்னு கூப்பிடு, அப்பான்னு கூப்பிடு, அப்பான்னு கூப்பிடு. அது உரிமை. ஒரு பெண்மணி சுகத்துக்காக இயேசுவிடத்தில் வந்தப்ப இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? உனக்கு தரமாட்டேன். அவ கேட்டா ஏன் தரமாட்டீர்? உடனே அவர் சொன்னாரு, அது பிள்ளைகளின் அப்பம். அற்புதம் என்ன தெரியுமா? பிள்ளைகளின் அப்பம். அற்புதம் பிள்ளைகளின் அப்பம். அப்படின்னா அற்புதத்தை தேடி வந்த உனக்கு தகப்பன் பிள்ளைகளுக்குரிய அப்பத்தை தருகிறார். அப்பான்னு கூப்பிட்டு பாரு. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போ பரமபிதா எத்தனை அதிகம் பரிசுத்த ஆவியை கொடுக்கிறோம். இந்த மைதானத்துல பரிசுத்த ஆவி இறங்கணுமா? அப்பான்னு கூப்பிடு. கால் ஃபாதர். புதிய காலநிலை, புதிய ஆகாரம், புதிய வீடு உள்ள கால் வச்ச உடனே ஒரு கண்டிஷன், அப்பான்னு கூப்பிடணும். என்னன்னு கூப்பிடணும்? அப்பான்னு கூப்பிடணும். இப்ப மூத்த பிள்ளைக்கு கொஞ்சம் விவரம் தெரியுது, 4 வயசான இளைய பிள்ளைக்கு ஒன்றும் தெரியாது. அது கேட்குது என்ன நடக்குதுன்னு. அந்த மூத்த பிள்ளை சொல்லுது, எனக்கும் ஒன்றும் தெரியாது, ஆனா எனக்கு ஒன்று தெரியுது, இது நம்ம புதிய அப்பா, இவருக்கு எல்லாம் உண்டுன்னு. யாரு? இது நம்ம புதிய அப்பா, இவருக்கு இன்னும் நீ அந்தகாரத்தின் பிடியில் இருக்கப்படாது. புதிய தகப்பனிடத்துல வா. இன்னும் உலகத்துல இருக்காத புதிய தகப்பனிடத்துல வா. அவருக்கு எல்லாம் உண்டு. நல்லா சொல்லுங்க. பவுலுக்கு அவரை பற்றி உண்டான அடுத்த வெளிப்பாடு அன்பின் குமாரன். என்ன? அன்பின் குமாரன். பவுலுக்கு அவரை பற்றி உண்டான அடுத்த வெளிப்பாடு எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம்.
அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதி. பவுல் என்ன சொல்றாரு தெரியுமா? ரட்சிப்பின் அதிபதி. இங்கிலீஷில் ரொம்ப நல்லா இருக்கும். என்ன ரொம்ப நல்லா இருக்கும்? கேப்டன் ஆஃப் சால்வேஷன். யாரு அப்படின்னா சமுத்திரத்தில் தத்தளிக்கிற ஒரு மனுஷனை கை நீட்டி தூக்கி எடுக்கிற ரட்சிப்பின் அதிபதி. இந்த வார்த்தைகளை பேசிக்கொண்டிருக்கும்போ உலகம் என்கிற சமுத்திரத்தில் விழுந்து விட்ட நீங்கள் கரையேற முடியாம எங்கேயாவது தத்தளித்துக் கொண்டிருந்தால் இந்த ராத்திரி உங்களை தூக்கும்படி வருகிற ரட்சிப்பின் அதிபதியுடைய கைகள். அவர் யாரு? ரட்சிப்பின் அதிபதி. நான் சொல்ற வார்த்தை வலது கையை உயர்த்தி பிடிங்க, சொல்லுங்க. அவர், மெதுவா சொல்லுங்க. அவர் வந்து என்னை ரட்சிப்பார். ஒரு தடவை கூட சொல்லுங்க. நீங்க கூட்டம் முடிஞ்சு ஒரு சேக்கண்ட் தரணும். என்னையா நல்ல சத்தமா அல்லையிலே சொல்ற ஆட்களுக்கு கூட்டம் முடிஞ்சு சேக்கண்ட் தருவேன். என்ன உங்களுக்கு தரமாட்டேன், உங்களுக்கு நேற்று தந்தேன் இல்லையா? அல்லையிலே சொல்லுங்க. அவர் வந்து நம்மை ரட்சிக்கிற 5 பகுதிகளை டக்கு டக்குன்னு சொல்லிட்டு ஜபிக்க போறேன்னு. 1 ஏசாயா 38:20. போதும். கர்த்தர் சொல்லுங்க. கர்த்தர், மெதுவா சொல்லுங்க, மெதுவா சொல்லுங்க. கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார். அது எந்த பகுதியாக்கும்? 38:1. பாத்தீங்களா? ஒரு நோய் வந்து இப்ப எதுக்க பக்கத்தில் வந்துட்டான்? மரணத்து பக்கத்தில் வந்துட்டான். உயிரோடு இருக்க வாய்ப்பு குறைவு, செத்து போவான். அந்த காலத்துல கொடி கட்டி பறக்கிற எங்க பார்த்தாலும் ஒரு பிரசங்கியா இருக்க போஸ்ட் எல்லா சுவர்லையும் ஒட்டி வச்சிருக்கு. அது யார் தெரியுமா? தீர்க்கதரிசி ஏசாயா. அவர் சொன்ன தவறாதாம். அவர் இவன் வீட்டுக்கு வந்தாரு. இவன் வீட்டுக்கு வந்து சொன்னாரு, ஆண்டவரிடத்துல ஒரு செய்தியை தந்தாரு. என்ன செய்தி? நீ சாக போகிறாய், நீ சாக போகிறாய். நீங்க வீட்டுல போய் அந்த 10வது வசனத்தின் கடைசி வரிசை, 11வது வசனத்தின் கடைசி வரிசை, 12, 13 அதனுடைய கடைசி வரிசை எல்லாம் வாசிச்சா அங்க சொல்லி இருக்கு, இந்த ராத்திரியோட என்னை முடிய பண்ணுவார். இந்த ராத்திரியோட என்ன முடிய பண்ணுவார். அவனுடைய உடம்பில் உள்ள வியாதி சொல்லுது, நீ செத்து போவ. தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு, நீ செத்து போவ. இப்ப உள் மனசு சொல்லுது, இன்னைக்கு ராத்திரி செத்து போவ. என்ன செய்ய? சுவர்புறமாய் திரும்பி ஆண்டவரை பார்த்து சொன்னாய், எனக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சாகணும். கையை உயர்த்துங்க, சொல்லுங்க. கர்த்தர் வந்து என்னை ரட்சிப்பார். அவனுக்கு அற்புதம் நடந்தது. அவன் அற்புதம் நடந்தப்போ சொல்றாரு, நேற்றைக்கு ராத்திரி அவர் வந்தார், அவர் வந்து என்னை ரட்சித்தார். தினந்தோறும் ஆலயத்தில் போய் அவரை பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். 2 நிமிஷம் கை தட்டணும். பெரிய பலவீனத்தோட, பெரிய நோயோட, மருந்தெடுத்தும் விடுதலை இல்லாத பிரச்சனையோட யாராவது இந்த மைதானத்தில் வந்திருந்தால் இந்த ராத்திரி ரட்சிப்பின் அதிபதி வந்திருக்கிறார். ரட்சிப்பின் அதிபதி வந்திருக்கிறார். எதற்கு தெரியுமா? அவர் வந்தது உங்களை வியாதியிலிருந்து ரட்சிக்கும்படி. இந்த சத்தம் போதாது. கந்தல் கபாரபா ரெந்தல் கந்தரா. எந்த கொடிய பலவீனவோ
உடம்ப விட்டு விலகுது. எந்த பொல்லாத வியாதியோ உடம்ப விட்டு விலகுது. கண்ணை மூடி கை தட்டி ஆண்டவர் தார விடுதலையை பெற்றுக்கோ. இந்த மைதானத்தில் அவர் வந்திருக்கிறார். எதற்கு தெரியுமா? அந்த கொடிய வியாதியிலிருந்து உன்னை ரட்சிக்கும்படி, அந்த கொடிய பலவீனத்திலிருந்து உன்னை ரட்சிக்கும்படி அவர் இரட்சகர், அவர் ரட்சிப்பின் அதிபதி. அவர் வந்து உன்னை எல்லா பலவீனத்திலிருந்து ரட்சிப்பார். ஏசாயா 38 வாசிச்சா பயங்கரமா இருக்கும், பயங்கரமா இருக்கும். 19வது வசனத்தில் அவன் சொல்றான், உயிரோடு இருக்கிறவன், உயிரோடு இருக்கிறவனே உம்மை துதிப்பான். இந்த 4 விரலை இப்படி எடுங்க, இப்படி எடுங்க. நல்ல அக்கறை டிஎம்டி கம்பி மாதிரி எடுங்க, ஒரு மாதிரி நல்ல பலமா எடுங்க. அக்கா விரல நேர வைங்க, இப்படி எடுங்க, அப்படி ஸ்ட்ராங்கா பிடிங்க, எடுங்க. எடுத்துலா இந்த விரலை இப்படி மடக்கி வைங்க. எடுத்தாச்சா? அப்படி கொண்டு வாங்க, அப்படி கொண்டு வாங்க. தங்கம் எலும்பி நின்று கை வைக்க சொல்லுவேனே, கையை எப்படி தூக்குங்க தங்கம், அப்படி கொண்டு வாங்க, கொண்டு வாங்க. மூக்கு பக்கத்தில் கொண்டு வாங்க. சூடா காற்று வருதான்னு பாருங்க. உயிரோடு இருக்கிறவன், உயிரோடு இருக்கிறவனே உம்மை துதிப்பான். கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. உற்சாகத்தோட கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நல்ல வாயை திறந்து உயிரோடு இருக்கிறவன், உயிரோடு இருக்கிறவனே உம்மை துதிப்பான். மரித்தவனோ, மரணத்தில் இறங்கினவனோ உம்மை தொழுது கொள்ள முடியாது. உயிரோடு இருக்கிறவனோ இன்று முதல் என்னென்னைக்கோ உம்மை துதிப்பான். அவர் உன்னை ரட்சிக்க வந்திருக்கிறார். எப்ப எல்லாம் வாழ முடியலன்னு தோணுதோ, எப்ப எல்லாம் இந்த சவாலை சமாளிக்க முடியலன்னு தோணுதோ, அப்ப எல்லாம் இந்த டெக்னிக்கை கையில எடுக்கணும். இந்த விரலை இப்படி பிடிக்கணும். எனக்கு நோய் இருக்கு, பலவீனம் இருக்கு, பிரச்சனை இருக்கு, டயபெட்டிக் இருக்கு, கொலஸ்ட்ரால் எல்லாம் இருந்தாலும் இப்படி பிடிக்கணும். இப்படி பிடிச்சு வச்சு பார்க்கணும். மூக்கில் சூடு இருக்கு இல்லையா, அது மட்டும் போதும், அது மட்டும் போதும். எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ளலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூக்குக்குள்ள இருந்து சூடு காற்ற வெளியே வர பண்ணது யார் தெரியுமா? அவர். அவர் அந்த பலத்தை வச்சு நீ பிரச்சனையை மேற்கொள். இல்ல பாஸ்டர், இப்படி எடுத்து பார்த்தேன், மூக்கில் கை வச்சப்ப சூடு காற்று வரலன்னா அந்த ஃபார்முலா ஒர்க் ஆகாது, ஒர்க் ஆகாது. உடனே பாஸ்டர் ஃபோன் பண்ணி சொல்லணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இருக்குல்லையே ஒரு தம்பு, அது போதும். அதை பிடிச்சு சொல்லணும், அவர் வந்து என்னை ரட்சிப்பார். சொந்த பிள்ளைய பரிதபிக்க விடுவார்னு நினைக்கிறியோ? சொந்த பிள்ளைய அவமானத்தை விடுவார்னு நினைக்கிறியோ? சொந்த பிள்ளைய கேவலத்தை விடுவார்னு நினைக்கிறியோ? இல்ல, அவர் வந்து 10 இடம் சொல்லும்பளே 10 ட்ரிப்பு போட்ட மாதிரி அப்படி குர்ன்னு பிடிக்கும். இது சும்மா உட்கார்ந்துட்டு ஹல்லேலூயா. சொல்லுங்க ஒரு ஹல்லேலூயா. நேற்று ராத்திரி நான் நோட் பண்ணி வச்சுட்டாங்க போனேன். எனக்கு எவ்வளவு சங்கடமா இருந்து தெரியுமா? மியூசிக்கும் பாட்டு நின்னது மூக்குல சூடு போச்சு. யார்கிட்ட போய் சொல்லது? சொல்லுங்க, அவர் வந்து என்னை ரட்சிப்பார். இந்த மைதானத்தில் அவர் வந்திருக்காருன்னு ஒரே ஒரு நோக்கம், உன்னை கை தூக்கி ரட்சிக்கும்படி. டாக்டர் சொன்ன ரிப்போர்ட்டபடி உன் உடம்புல உள்ள வியாதி பலவீனம் பயங்கரமா இருக்கலாம். ஒருவேளை நீ எடுத்த மருந்துகள் எல்லாம் தோற்று போயிருக்கலாம். ராத்திரி தூங்கக்கு முன்ன மருந்து, தூக்க இளம்பின பிறகு மருந்து, சாப்பிடக்கு முன்ன மருந்து, சாப்பிட்ட பிறகு மருந்து, எண்ணி எண்ணி மருந்தே வாழ்க்கையா போயிருக்கலாம். எசேக்கியா மரணத்துக்கு ஏதோவான வியாதிப்பட்டிருந்தா அவர் வந்து அவனை ரட்சித்தது உண்மையானா இறுக்கமா பிடி. அவர் வந்திருக்கிறார், அவர் வந்திருக்கிறார். அவர் அவர் மனே விடாத
கபாரா கபாரா ரீஹந்தாரா அல்பந்தாரா. கை தட்டி அந்நிய பாஷை அடையாளம் பெற்ற அத்தனை பேரும் இந்த இடம் அதிரத்தக்கதா 2 நிமிஷம் ஆவியில பேசுங்க. ஊடா பாபா ரீஹந்தாரபா அல்ஹத்தாரபா ஊடா பத்தாரபா பிரௌடா பத்தாரபா. இப்போ சரீரத்தில் பட்டது தெய்வத்தினுடைய கை, இப்போ தலையில வச்சது தெய்வத்தினுடைய கை. வந்திருக்கிறார் உன்னை ரட்சிக்க. உலகத்துல ரொம்ப கொடிய நோய் எது தெரியுமா? என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? உலகத்துல ரொம்ப கொடிய நோய், உலகத்துல ரொம்ப கொடிய நோய் மனநோய் கிடையாது. அவங்களுக்கு தெரியாததுனால. உலகத்துல ரொம்ப கொடிய நோய் சோம்பேறித்தனம். எது? சோம்பேறித்தனம். சோம்பேறித்தனத்தை விரட்டினா 90% வியாதியும் போச்சு. மனம் சுறுசுறுப்பா இயங்கும். மனம் சுறுசுறுப்பா இயங்குச்சுன்னா உடம்பு தன்னால சுறுசுறுப்பா ஆயிடும். இது உள்ள இருந்து சாத்தான் கேட்பான், நீ என்னத்து குளிக்கிற? ஆமா, நான் என்னத்து குளிக்கிறேன்? உள்ள இருந்து சாத்தான் கேட்பான், நீ என்னத்துக்கு நல்ல ட்ரெஸ் போடுற? சரிதான், நான் என்னத்துக்கு நல்ல ட்ரெஸ் போடுறேன்? உள்ள இருந்து சாத்தான் கேட்பான், நீ என்னத்துக்கு சாப்பிடுற? சரிதான், நான் என்னத்துக்கு சாப்பிடுறேன்? பாத்தீங்களா? உலகத்துல மிக கொடிய நோய் எது? சோம்பேறித்தனம். நான் தீர்மானம் பண்ணணும், நான் நல்லா ஒர்க் பண்ணணும், நான் குளிக்கணும், நான் உடம்ப நல்லா அசைக்கணும், நான் அப்படி அக்கலி டிஎம்ஜி மாதிரி இருக்கணும். இது சில ஆட்கள் எல்லாம் அல்லையிலே சொல்லும்போது நமக்கு என்ன தோணும் தெரியுமா? நத்தை இதை விட வேகமாக கைதட்டும்னு. என்ன நத்தை தெரியுமா? யூனோ ஸ்னைல் தெரியுமா? உற்சாகமா இருக்கணும். எப்படி இருக்கணும்? உற்சாகமா இருக்கணும். என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்க சொல்லணும், நீங்க உங்கள்கிட்ட சொல்லணும், ஏ கேளு, அவர் வந்து என்னை ரட்சிப்பாருன்னு. நீ உன்னோடு பேசு, நீ அடுத்தவன்கிட்ட பேசல, நீ உன்னோடு சொல்லு, ஏ கேளு, அவர் வந்து என்னை ரட்சிப்பார். 10 இடம் இப்படி சொல்லி பாருங்க. அற்புதம் நடக்குதா இல்லையான்னு பாருங்க. ரத்தம் ஓடுதா இல்லையான்னு பாருங்க. நரம்புகள்ல செயல் நடக்குதா இல்லையான்னு பாருங்க. மூளை செயல்படுதா இல்லையான்னு பாருங்க. 10 தடவை நீ உன்னோடு சொல்லு, ஏய் அவர் வந்து என்னை ரட்சிப்பார். தீர்க்கதரிசி சொன்னா நீ சாக போற, அவன் சொல்றான், ஏ கிடையாது, அவர் வந்து என்னை ரட்சிப்பார். டாக்டர் சொல்றாரு, இந்த வியாதிக்கு மருந்து இல்லை, ஏ கிடையாது, அவர் வந்து என்னை ரட்சிப்பார். உலகம் சொல்லுது பிழைக்க முடியாது, ஏன் அப்படி இல்லை, அவர் வந்து என்னை ரட்சிப்பார். லிவர்ல கை வச்சிட்டு சொல்லணும், அவர் வந்து என்னை ரட்சிப்பார். கிட்னியில கை வச்சிட்டு சொல்லணும், அவர் வந்து என்னை ரட்சிப்பார். தலையில கை வச்சு சொல்லணும், அவர் வந்து என்னை ரட்சிப்பார். கழுத்துல கை வச்சு சொல்லணும், அவர் வந்து. ஏன் அப்படி சொல்லணும்னா, உலகத்துல ஒரே ஒரு ரட்சிப்பின் அதிபதி உண்டு, அது ஏன் அப்ப. ரட்சிப்பின் அதிபதி யாரு? மை ஃபாதர். அப்ப என்னோட உரிமை நான் சொல்லணும். கை பாத்தீங்களா? பிடிக்கிற பிடி.
பாத்தீங்களா? இந்த பிடியில எல்லாம் மாட்டுச்சுன்னு வைங்க, அவனுக்கு தலைமண்ட வர பொழியும். மொத்த உடம்புல உள்ள பவர் இப்படி பிடிக்கும் வருது. அவர் வந்து என்னை ரட்சிப்பார், உன்னை விட மாட்டாரு, உன்னை கைவிட மாட்டாரு. அவர் வர போறாரு, உன்னை ரட்சிக்க போறாரு. அவருடைய வல்லமை பாயுது. கண்ணை மூடி கை தட்டி இருக்கிற இடத்துல பெற்றுக்கோ. He is here. ஊடகடகல் கமனகடக பிரௌடபத்தன அந்தூரபதன அல்கந்தர அல்ஹந்தர ரிஅந்தர அல்பந்தர பிரௌடபத்தன. இந்த வசனத்தை மட்டும் சத்தமா சொல்லணும். அவர் என் தகப்பேன்னு அறிஞ்சாச்சு நான் சொல்லணும். அவர் எனக்கு பிரச்சனை இருக்கு, டாக்டர் சொன்னாரு லிவர் போச்சு. ஓகே, எனக்கு தெரியும் லிவர் போச்சு. நான் என்ன செய்யணும்? லிவர் போச்சேன்னா லிவர் போச்சேன்னா ஆட்கள்கிட்ட அவன் என்ன கேட்பான் தெரியுமா? லிவர் போனாலும் உயிரோட இருப்பணுமோ? முந்தி லிவர் போச்சு, இப்ப உயிர் போச்சு. அப்படி இல்லை, கை வச்சுட்டு சொல்லணும் அவர் வந்து என்னை 40 வருட பலவீனன அவரால் தொட முடியுமானா? 38 வருட வியாதியை தொட முடியுமானா? 18 வருட வியாதியை தொட முடியுமானா? 12 வருட வியாதியை தொட முடியுமானா? கல்லறைக்குள்ள இருந்தவனை பேர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கொண்டு வர முடியுமானா? அவர் வந்த அடம்கமன கடகத்தனாதனா நல்ல இடி முழக்கம் போல ஆராதிங்க. நல்ல வாயை திறந்து வெட்டி ஜெபிங்க. காபாரா 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 ஹத்தாரா அல் ஹத்தாரா ஏ வெட்டி ஜெபி. ராகம் தூரம் கமனா அந்நிய பாஷை பேசுற அத்தனை பேரும் ஆவியில போராடுங்க. மல்மர ஹந்தர ஹத்தரி அந்தர அடந்தர ஹந்தல் கனாதியா அல் கந்தர பிரௌடபத்தனாதன ஊடபல் கபரபலபா ரேல் அந்தர பலபா ஊட பிரௌடபரபலபா ரீ ஹத்தர பலபா. ஆவியில போராடுவா போராடுவா. இருக்கிற இடத்துல ஆவியில போராடுங்க. பயங்கர அபிஷேகம், பயங்கர அபிஷேகம். கண்ணை மூட பிடிக்குது, பத்தி பிடிக்குது. வந்திருக்கிறார், இந்த மைதானத்தில் வந்திருக்கிறார். சிஸ்டர் உன்னை தூக்கி எடுக்கிறார். கண்ணை மூடி பிடி. ரெண்டு நிமிஷம் நல்ல ஆவியில பேசுங்க. உடகமனா அடகமனா அந்தல்கமனா உடபக்கமனா பிரௌடபத்தனா. அவர் வந்து என்னை ரட்சிப்பார், அவர் வந்து என்னை ரட்சிப்பார். அந்தகார வல்லமைகள் என்ன தோற்கடிக்க முடியாது. பலவீனத்தின் ஆவி என்ன தோற்கடிக்க முடியாது. என்ன அவர் வந்து எதிர்நீச்சல் போட்டு பழகணும். எப்படி பழகணும்? சாத்தான் சொல்ல உன காரியம் கஷ்டம் என்ன? அப்படியா? உடனே சொல்லணும் என்ன காரியம் கஷ்டம்தான், அவர் வந்து என்னை ரட்சிப்பார். அந்த பிடி பாத்தீங்களா? சத்தமா பேசி பழகணும் தெய்வ சமூகத்தில். நீங்க பேசுறது உங்க மூளை கேட்கணும், உங்க நரம்பு கேட்கணும், உங்க கை கேட்கணும், உங்க காலு கேட்கணும், உங்க மொத்த உடம்பு கேட்கணும். நீங்க பேசுறது நீங்க வேற யாரும் கேட்கிற மாதிரி துதிக்கணும், உங்களுக்கு கேட்கிற மாதிரி. நீங்க பேச பேச என்ன நடக்கும் தெரியுமா? உங்க மூளை நரம்புகளுக்கு கட்டளையிடும். மூளை நரம்புகளுக்கு கட்டளையிடும். வாயை திறந்து பலமா பேசும்போது மூளை நரம்புகள்கிட்ட செயல்பட சொல்லும். ஐயோ, சில நேரம் நமக்கு நரம்புகள் பிடிக்கும் தெரியுமா? அப்ப நீங்க சத்தம் போட்டு ஒரு அல்லையில சொல்லி பாருங்க. உடனே மூளை நரம்புகள்கிட்ட சொல்லும் அவன் உஷாராயிட்டான்னு. என்னன்னு
நரம்பு மண்டலங்களுக்கு, கவனிங்க, நரம்பு மண்டலங்களுக்கு செய்தி அனுப்புவது மூளை. யாரு? மூளை. மூளைக்கு செய்தி அனுப்புவது வாய். யாரு? வாய். நம்ம பேசாம அந்த அத்தை மாதிரி உட்கார்ந்து இருந்தா சத்துரு கூடுதல் அரெஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்தீங்களா? பெந்தெக்கோஸ்து நாள்ல ஏன் மொழியை கொடுத்தாரு? ஒரு எக்ஸ்ட்ரா பவரை கொடுத்தா போதுமே. இந்த மைக்கடைச மாதிரி 2 பெலூனை எங்க வச்சு கொடுத்தா போதுமே. பெந்தெக்கோஸ்து என்ன நாள் வந்த பொழுது திடீரென்ற பேதுருவின் 2 இந்த பக்கத்துக்கு என்ன சொல்லணும்? மசில். திடீரென்று காலை 3ஆம் மணி வேளையில் ஜோம் பண்ணி கொண்டிருக்கையில் அதுதானே தேவை. கோடிக்கணக்கில் ஜனங்களை சந்திக்கணும். அதுக்கு என்ன வேணும்? இவங்களுக்கு பலம் தானே கொடுக்கணும். திடீரென்று ஜோம் பண்ணி கொண்டிருக்கையில் பேதுருடைய மார்பகங்கள் விரிவடைந்தது. அவனுடைய இந்த இடத்துக்கு என்ன சொன்னீங்க? மசில். அப்படி 5 ரூபா பெலூன் ஊதி பெருக்கின மாதிரி பெருவினது. கூட்டம் முடிந்தது. பேதுரு பயல்வானாக வெளியே வந்தான். அப்படியா சொல்லியிருக்கு? இல்ல, ஆண்டவர் என்ன போட்டு கொடுத்தாரு? மொழி. என்ன போட்டு கொடுத்தாரு? மொழி. ஏன்னா நீ வாயை திறந்து பேசும்போ மூளை உடம்பு கட்டளையிடும். நீ வாயை திறந்து பேசும்போ இயற்கை கட்டளை. வாயை திறந்து பேசு, வாயை திறந்து பேசு. ஓ உடம்புல கட்டளை பிறக்குது. சொல்லு, நான் பலவீனன் அல்ல. உடாரா ஹத்தாரா அல் காந்தர கந்தல் கபரபலபா. அவர் வந்து இயற்கை கட்டளையிடுறது யாரு? வாய். இயற்கை கட்டளையிடுறது யாரு? வாய். தெய்வத்தோட பேசுறது யாரு? வாய். மூளைக்கு கட்டளையிடுறது யாரு? வாய். இது கையானங்கும் காலுவனங்கும் சாத்தான் வாயை மட்டும் சிப்பு போட்டு மூட்டி வச்சிருப்பான். உங்களா இல்ல என்ன? நீங்க வேற ஒண்ணும் செய்யலாம். உண்மையில சொல்றேன், மனசாட்சியில இருந்து சொல்றேன். 10 நாள் சத்தமா தெய்வத்தை துதிச்சு பாருங்க. மன அழுத்தத்தில் இருக்காங்க இல்லையா? மன அழுத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எப்படி கொடுப்பேன்னு தெரியுமா? ஒரு ரூமுக்குள்ள கொண்டு உட்கார வச்சு சத்தமா பேச சொல்லுவேன். சயின்டிஸ்டுகளுக்கு விவரம் புரியுது, பைபிள் படிக்கிற ஆட்களுக்கு விவரம் புரியல. அவன் ஒரு ரூமுக்குள்ள வச்சு சத்தமா பேச சொல்லணும். அவன் பேச பேச கடந்த 7-8 ஆண்டுகளா செயல்படாம இருக்க மூளை நரம்புகள்கிட்ட சொல்லுது, ஏ ஸ்டார்ட் ஒர்க்கிங், ஸ்டார்ட் ஒர்க்கிங். அவன் ஒரு வாரம் அவனுக்கு ஸ்பீச் கொடுக்கணும். ஒரு வாரம் அவனுக்கு இவ்வளவுதான். உட்கார்ந்து சத்தமா பேசு. உட்கார்ந்து சத்தமா பேச பேச அந்த வார்த்தை மூளைக்கு போகுது. மூளை நரம்புகிட்ட சொல்லுது, 10 வருஷம் உன்னை கட்டி வச்சிருந்து இதுவரை எந்த பவரும் வரல, இப்போ ஒரு சவுண்ட் வருது, அதனால செயல்படு. ஆட்டோமேட்டிக்கா நரம்புகள் ரிலீஸ் ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா பாடி மூவ் ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா என்னால வாழ முடியுங்கிற தெம்பு வருது. நம்ம விஞ்ஞானிகள் சொன்னா நம்புவோம், ஆண்டவர் சொன்னா சைக்காலஜிஸ்ட் சொன்னா நம்புவோம், நம்ப மாட்டோம். ஆண்டவர் நாவல் எதை போட்டாரு? மொழியை போட்டாரு. மொழியை போட்டுட்டு சொன்னாரு, இது மட்டும் போதும். எந்த அரசியல் பிரச்சனையிலும் நீ நிக்கலாம், எந்த அந்தகார வல்லமையின் பிரச்சனையிலும் நீ நிக்கலாம். நீ வாயை திறந்து பேசினா போதும், கிரியை நடந்து கொண்டே இருக்கும். வாயை திறந்து கட்டளையிடு. உங்க உடம்புக்கு நீங்க கட்டளையிடுங்க. வெளியே இருந்து சொல்லுங்க, பலவீனத்தின் ஆவியை வெளியே இருந்து சொல்லுங்க. யூ கமாண்ட் யுவர் பாடி, அவர் வந்து என்னை ரட்சிப்பார். அடுத்த வசனம் சொல்லுங்க. அவர் வந்து என்னை வியாதியிலிருந்து ரட்சிப்பார்.
சொல்லுங்க, அவர் வந்து என்னை மரணத்திலிருந்து ரட்சிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை 5 ஆண்டுகளுக்கு முன்ன முழங்காலளவு மூழ்கிட்டேன், 2-3 ஆண்டுகளுக்கு முன்ன இடுப்பளவு மூழ்கிட்டேன், கடந்த ஆண்டு கழுத்தளவு மூழ்கிட்டேன். நான் மூழ்கிக்கொண்டே இருக்கிறேன். உயிரோடு இருக்க வாய்ப்பு குறைவு. ஆண்டுகள் தாண்ட தாண்ட ஐ ஆம் கோயிங் டவுன் டவுன் டவுன், மேல வர வழியே இல்லை அப்படின்னு ஒருவேளை நினைத்து கொண்டிருந்தால் இந்த ராத்திரி சொல்றேன், அவர் வந்து உன்னை மரணத்திலிருந்து ரட்சிப்பார். அவர் வந்து அத்தனை பேரு கைதட்டன, அத்தனை பேரும் வாய திறக்கணும், அத்தனை பேரு சத்தம் உயர்த்தணும். அவர் ரட்சிப்பின் அதிபதி, அவர் வந்து என்னை ரட்சிப்பார். 3 தானியேல் 3ஆம் அதிகாரம் கொஞ்சம் கையில் எடுங்க, நான் முடிக்கிறேன். என்ன என் மனைவி என்கிட்ட எப்பவும் ஒரு கட்டளை, துப்பல் தொட்டு பைபிளை எடுக்கப்படாதுன்னு. நான் இங்க வச்சு இப்ப எப்படி எடுக்க? காற்று பலமா இருக்கிறது. ஆமென். தானியேல் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். என்ன பயங்கரம் இல்லையா? சொல்லுங்க, அவர் வந்து என்னை அக்கினி சூளையிலிருந்து ரட்சிப்பார். ஒரு தடவை 3 வார்த்தை சொல்லுங்க, அவர் வந்து என்னை பலவீனத்திலிருந்து ரட்சிப்பார். அவர் வந்து என்னை மரணத்திலிருந்து ரட்சிப்பார். அவர் வந்து என்னை அக்கினி சூளையிலிருந்து ரட்சிப்பார். உன்னோட சொல்லி நான் முடிக்கிறேன், அவர் வந்து என்னை பாவத்திலிருந்து ரட்சிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, அவர் வந்து என்னை ரட்சிப்பார். கன்ஃபார்மா சொல்லுங்க, அவர் வந்து என்னை ரட்சிப்பார். எதில் இருந்து ரட்சிப்பார்? அவர் வந்து என்னை பலவீனத்திலிருந்து ரட்சிப்பார். அவர் வந்து என்னை மரணத்திலிருந்து ரட்சிப்பார். அவர் வந்து என்னை அக்கினி சூளையிலிருந்து ரட்சிப்பார். அவர் வந்து என்னை பாவத்திலிருந்து ரட்சிப்பார். ஏன்னா அவர் ரட்சிப்பின் அதிபதி, அவர் ரட்சிப்பின் அதிபதி. எழுமி நிற்கலாமா?